சுடுகாடு போனா வணக்கம், என் பெயர் துவாரகேஷ். நான் வடபழனிலேருந்து வரேன். இன்னைக்கு சென்னை எழும்பூர் ஆல்பர்ட் தியேட்டர்ல இதயக்கனி 25 நாள் தாண்டி விழா கொண்டாடுறாங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. 1975ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி வெளிவந்த இந்த படம் 180 நாட்களுக்கு மேல ஓடி அப்போவே வசூல் சாதனை படைச்சுது. இப்போ 25வது வருஷமும் வெளியாகி 25 நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய வசூல் சாதனை படைச்சுக்கிட்டு இருக்கு. அதுதான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு புரட்சித் தலைவரோட படம் எல்லாமே பிடிக்கும். குறிப்பா இந்த படத்துல பாடல்களும் வசனங்களும் அந்த படத்துல வர ஒவ்வொரு சீன்ல வர அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த படம் பிடிக்கும். எனக்கு என்ன ஆசைன்னா இந்த படம் 100 நாள் ஓடி 100 நாட்களுக்கு மேல ஓடி அந்த கொண்டாட்டத்தை பார்க்கணும்னு தான் என்னுடைய ஆசை. ஆமா, இதயக்கனி படத்துல அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சீன்ல வரும், அந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன். இந்த படம் ஃபர்ஸ்ட் வாரம் பார்த்திருக்கேன். அதுக்கப்புறமா நடுவில் பார்க்க முடியல, ஸ்கூல் போயிருந்ததுனால பார்க்க முடியல. இப்போ வந்திருக்கேன் 25வது நாள். எம்ஜிஆருடைய விந்தைகளையும் தெரியாதவர்கள் அரசியலிலும் சோபிக்க முடியாது, சினிமாவிலும் சோபிக்க முடியாது. எம்ஜிஆர் ஒருவரே இந்த விந்தைகளையும் தெரிந்தவர். அவரை மட்டுமே மக்கள் ரசிப்பதோடு நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். எம்ஜிஆரை போலவே சினிமாவில் நிறைய கதாநாயகர்கள் இருக்கலாம். அந்த கதாநாயகர்கள் படமெல்லாம் 100 நாட்கள் ஓடி இருக்கலாம். அவங்களெல்லாம் மக்கள் ரசிப்பார்கள், நேசிக்க மாட்டார்கள். எம்ஜிஆர் ஒருவரைத்தான் மக்கள் ரசிக்கவும் செய்வார்கள், நேசிக்கவும் செய்வார்கள். உலகத்தில் இந்த தன்மை, இந்த ஒரு சக்தி எம்ஜிஆரை தவிர எவருக்கும் கிடையாது.
எனக்கு ரொம்ப பிடிச்ச எம்ஜிஆர் படம் உலகம் சுற்றுவாளிவன். ஏன்னா அந்த படத்துல அவரே டைரக்ஷன் பண்ணி வெளிநாட்டுல எடுக்கப்பட்ட முதல் இந்திய படமும் அதுதான். உண்மையிலேயே அந்த படத்துல வெளிநாட்டுல ஃபுல்லா சுத்தி வெளிநாட்டுல ஃபுல்லா வீடியோ எடுத்து அதை வந்து படமாக்கி போட்டிருக்காரு. உண்மையிலேயே பெரிய படம் தான். அது பெரிய விஷயம். அந்த காலத்திலேயே சின்ன டெக்னாலஜியை வச்சு இவ்வளவு பெரிய படத்தை எடுத்திருக்காருன்னா பெரிய விஷயம் தான். அதனால எனக்கு அந்த படம் அடுத்த வாரம் படம் கண்டிப்பா அடுத்த வாரமும் வருவோம். எத்தனை வாட்டி போட்டாலும் வருவோம் கண்டிப்பா. ஏன்னா எம்ஜிஆருடைய ரசிகர் நானு, கண்டிப்பா வருவேன். நன்றி, வணக்கம். எப்போதுமே நான் உங்க கட்சி தான். அப்படி கட்சி நான் உங்க கட்சி சார். நீங்க அபிஷேகம் நடக்கும் போது இது மாதிரி ஒரு பக்தன் இருக்கிறான் பார். இந்த பக்தன் இது மாதிரியான பக்தர்கள் இருக்கும்போது 100 வருஷம் இல்லை 200 வருஷம் ஆனாலும் அவருடைய புகழ் அழிக்க முடியாது. அதை பத்தி நீங்க கவலைப்படாது. அவர் பாடியை தோட்டாவுக்கு டாட்டா கவசம் பைப்பையா பணம் சம்பாதிக்கிறார். ஆனா அவங்க சட்ட பையில பணத்தை பேங்க்ல போட்டு வச்சிருக்கான். அவருடைய பேங்க் பேலன்ஸ் எல்லாம் சுறுசுறுப்புல ஒரு ஜப்பான், சுதந்திர உணர்வுல அமெரிக்க, பணமையை பார்க்கறது ஒரு பிரிட்டிஷ்காரர், புதுமையை விரும்புறதுல ஒரு பிரெஞ்சுக்காரர், சமத்துவத்துல ஒரு ரஷ்யக்காரர். சுருக்கமா சொல்ல போன ஒரு நடமாடும் உலகம்.